திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து எங்களுடைய அமைச்சர் பேசிவிட்டார் அநாகரிகமானவர்கள் என்று. அநாகரிகமானவர்கள் அல்ல, அயோக்கியத்தனம். திமுக எம்பிக்கள் அயோக்கியர்கள் என பாஜக மாநில துணைத் தலைவர் கோபிராமலிங்கம் கடுமையாக தாக்கி பேசியிருப்பது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களை நான் அழைக்கப் போகிறேன், கூட்டம் நடத்தப் போகிறேன் என்றெல்லாம் வாய்மாலம் காட்டுவது எதற்கென்றால் இந்த ஊழலை எல்லாம் மறைப்பதற்கு. இவர்கள் போட்டிருக்கிற இன்றைக்கு டெல்லி ஆட்சிக்கு எதிராக போர் தொடுப்பதாக இவர்கள் நடக்கிற அத்தனை நாடகமும் எதற்காக என்றால் இன்றைக்கு மைய அரசு இவர்களுடைய ஊழலை கண்டுபிடிக்கிறது, இதில் என்ன மாற்றத்தை செய்வது. நாங்கள் இதெல்லாம் கேட்டதாலே மாநிலத்தின் உரிமைக்காக நாங்கள் போராடியதால் எங்கள் மீது வழக்கை போடுகிறார்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் இதை செய்கிறார்களே தவிர இந்த மாநிலத்து மக்களுடைய உரிமைக்காக போராடுகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறவர்கள் ஏதோ சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து எங்களுடைய அமைச்சர் பேசிவிட்டார் அநாகரிகமானவர்கள் என்று. அநாகரிகமானவர்கள் அல்ல, அயோக்கியத்தனம், அயோக்கியர்கள். நான் சொல்லுகிறேன் இப்பொழுது பொது வழியில் நாடாளுமன்றத்திலே அநாகரிகமானவர் என்று சொன்னதற்காக எம்பி குதிக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் செவ்வாழை தோட்டத்திலே குதித்தாடுகிற செங்கோரங்குகள் கூட்டத்தை போல அல்லவா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்கிறார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை என்று நடந்து கொள்கிறார்கள். எதற்காக அப்படி? தின்ன தீனி எப்படி, செய்திருக்கிற ஊழல் எப்படி, அவர்கள் வாங்கி இருக்கிற பணம் எப்படி, நாட்டு மக்களுடைய பணத்தை திருடி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வகையாக திருடி இருக்கிறார்கள். பாட்டல் விற்பதிலே திருடி இருக்கிறார்கள், லேபிள் ஒட்டுவதிலே திருடி இருக்கிறார்கள், சரக்கு காய்ச்சுவதிலே திருடி இருக்கிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.